அத்தியாயம் 6. புலிக்குட்டியும் பூனையும். சேனாபதி மார்த்தாண்டன் இட்ட அந்த இரகசிய பணி ஆதவனின் உலகை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அவன் கண்கள் இப்போது இரண்டு விதமாக பார்க்கத் தொடங்கின. ஒரு பார்வை பயிற்சி களத்தில் அவன் சக வீரர்களை பார்த்தது. மற்றொரு பார்வை ஒரு வேட்டைக்காரனின் பார்வை தன் இரையை, அந்த துரோகியை தேடியது. அவன் இப்போது இரண்டு வேடங்களில் வாழ பழகிக் கொண்டிருந்தான். பகலில் அவன் ஒரு புலிக்குட்டி, தன் பலத்தையும் வேகத்தையும் வெளிக்காட்டி மற்றவர்களுடன் மோதினான். இரவில் அவன் ஒரு பூனை, சத்தமின்றி நிழல்களில் மறைந்து தன் கூரிய காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்து ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்தான். அவன் முதல் இலக்கு வீரசேகரன். அவன்தான் துரோகியாக இருக்க வேண்டும் என்று ஆதவனின் மனம் சொன்னாலும் மார்த்தாண்டனின் வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. சொந்த விருப்பு வெறுப்புகளை வைத்து எடை போடாதே, ஆதாரங்களை தேடு. ஆகவே ஆதவன் தன் அணுகுமுறையை மாற்றினான். அதுவரை வீரசேகரனின் சீண்டல்களை புறக்கணித்து வந்தவன் இப்போது அவற்றை எதிர்கொள்ளத் தொடங்கினான். ஆனால் வன்முறையால் அல்ல, மதிநுட்பத்தால். இது ஒரு உளவியல் போர். பயிற்சி களத்தில் வீரசேகரன் அவனை பரதவா என்று ஏளனம் செய்தால் ஆதவன் புன்னகையுடன், ஆம், பரதவன்தான், கடவின் ஆழம் தெரிந்தவன், உங்களைப் போல குளத்து நீரில் குளிப்பவர்களுக்கு அது புரியாது என்பான். அவன் குரலில் கோபம் இருக்காது, ஆனால் கூர்மையான கிண்டல் இருக்கும். அது வீரசேகரனின் அகந்தையை கீறிவிடும். ஒருமுறை குதிரை ஏற்ற பயிற்சியின் போது வீரசேகரன் தன் விலையுயர்ந்த அரேபிய குதிரையை பற்றி பெருமையடித்துக் கொண்டிருந்தான். இது புயலை போன்றது, இதை அடக்குவது என்னை போன்ற வீரர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்றான். ஆதவன் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சாதாரண சோழ நாட்டு மட்டக்குதிரையை தடவி கொடுத்தபடி சொன்னான். குதிரையின் விலையில் இல்லை வீரம், அதை செலுத்துபவனின் திறமையில்தான் இருக்கிறது. புயலை அடக்குவது பெரியதல்ல, ஒரு சாதாரண காற்றை புயலின் வேகத்தில் செலுத்த